145:14. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 18. மனுஷருடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவை, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நான் பேசப்போவது சத்தியம். சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். சத்தியம் நம்மை கண்டிக்கும். சத்தியம் நம்மை போதிக்கும். சத்தியம் நம்மை தேவ சாயலாக மாற்றும். சத்தியம் நம்மை நீதியின் பாதைகளிலே வழிநடத்தும். சத்தியம் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வரும். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் எனக்கு பேச சொல்லும்படியான வார்த்தை இது. ஏற்கனவே வேற வார்த்தை இருந்தது. 3-4 பிரசங்கங்கள் என் உள்ளத்தில் அனுமதி கொண்டிருந்தது, எதை பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் நான் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவைகளில் இருந்து ஒரு சிறிய துளியை அதை கர்த்தர் பெருக்கி இதை தான் பேசணும்னு சொன்னார். நான் விழுகிறவர்களை தூக்கி விடுகிறதை பற்றியும் தேவன் தருகிற சப்போர்ட்டை பற்றியும் பேசணும் அப்படின்னு தியானம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஏன் விழுற அப்படிங்கிறத பற்றி பேச சொல்றார். ஏன் விழுறதுக்கான விழுகிற மனிதனுடைய அடையாளங்கள் என்ன, அதை தான் இன்னைக்கு பேசுவோம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்க, ஆனால் முறிந்த ஆவியை யாராலுமே என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆவியின் முறிவு என்பது வெறும் துயரத்தை குறிக்கின்ற ஒன்று அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு விடுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 51 நம்ம திருப்பி வைத்து கொண்டோம்னா அது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். வெறும் பாவ அறிக்கையின் சங்கீதம் அல்ல, பாவத்தை உணர்த்தின போது உணர்ந்தவன் திரும்பவும் தேவனால் கட்டப்படுவதற்காக எழுதப்பட்ட அனுபவ ரீதியான சங்கீதம் தான் இந்த சங்கீதம். விழுந்த தாவீதை திரும்பவும் ஆண்டவர் எடுப்பித்து நிறுத்தினார். அவன் விழுந்ததுக்கும் எடுப்பித்து நிறுத்தினதுக்கும் நடுவில் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு ஏதுவாக, தேவனால் கட்டப்படுவதற்கு ஏதுவாக அவனுடைய ஜெபத்தின் சாராம்சத்தை இந்த வேதம் நமக்கு விளக்கி சொல்கிறது. இந்த சங்கீதம், இந்த 51ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு மைய பகுதி. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. திரும்பவும், அந்த வார்த்தையை கவனியுங்கள். திரும்பவும் எனக்கு தந்து அப்படின்னா, ஒரு காலத்திலே நான் அந்த சந்தோஷத்தினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தேன், இப்பொழுதோ அதை நான் இழந்து விட்டேன். அடுத்தது சொல்கிறார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த அடையாளங்களிலே முக்கியமானது இது. இதை கொடுத்து நான் 2வது பாயிண்டா நான் பேசுவேன். அப்போ ரட்சணத்தின் சந்தோஷம், உற்சாகமான ஆவி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். பின்மாற்றங்கள் வருவது நமக்கு தெரியாது. நெகம் வளர்றது போல பின்மாற்றம் வளரும். நெகம் வளர்றது உங்களுக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது உங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு நீங்கினதை சிம்சோன் அறியவில்லை. எப்போதும் போல உதறிவிடுவேன் என்று சொன்னார்.
இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தும் இப்ப அது மங்கி எறிகிற ஆவியானவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறீர்கள். முழுவதுமாக ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களும் இருக்கிறீர்கள். ஆவியானவரை இழந்து விட்டு மனப்பாட வசனத்தை போல அந்நிய பாஷை பேசுறவங்களும் இருக்கிறீங்க. இப்ப இது எத்தனை பேரும் கலந்திருக்கிற ஒரு கலவையாக தான் சபை இருக்கிறது. இதுல எத்தனை பேர் எப்படி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சங்கீதம் 51 ரொம்ப முக்கியமானது. வீட்டில் போய் நீங்க நிறைய தியானிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழும் வாழ்க்கைத்தான் நம்மை தாங்குமே தவிர, பரிசுத்த ஆவியை இழந்து விட்டு நம்முடைய சுய முயற்சிகளினாலே நாம் நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்த முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 1000 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தெரியலாம், பல 100 மனப்பாட வசனங்கள் உங்களுக்கு தெரியலாம், நிறைய ஆவிக்குரிய சபையில அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இவைகள் நம்மை ஒருபொழுதும் ரட்சிக்காது. இன்னைக்கு பாரம்பரியமான பெந்தகோஸ்தே சபைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் பிரச்சனையும் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் அளிக்காத ஒரு வாழ்க்கையும், பரிசுத்த ஆவியானவராலே பண்படுத்தப்படாத அனுபவங்கள் இல்லாத சுய அனுபவங்களிலே மனம் தோன்றின விதங்களிலே நடக்கிற அனுபவங்கள் தான் இன்னைக்கு சபையானது நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பண வசதி, கல்வி அறிவு, உலக ஞானம். இவைகள் சபைக்குள்ளே வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டிலே இயக்கப்படுகிற இயக்கம் குறைந்து போனது. இப்போ கம் டு த பாயிண்ட், நான் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். பரிசுத்த ஆவியை இழந்து போன மனிதனுடைய அடையாளங்கள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை இழந்து போன மனிதனின் அடையாளம், அதை தான் இன்னைக்கு நாம் பேச போறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனா பரிசுத்த ஆவியை காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்படியாக உங்கள் இதயம், உங்கள் ஆலயம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் உங்கள் இதயம் காணப்படுகிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்விக்குறி. உங்களோடு கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பது கேள்விக்குறி. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. என்னங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதுக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆண்டவர் இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே, தேவன் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. அப்ப நல்லா கவனிங்க, நாம எங்க ஏமாற்றப்படுகிறோம்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கைக்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறோம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா என்கிற அறிவு இன்றும் வரவில்லை. ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறாரா என்றும் இன்னும் தெரியவில்லை. ஆவியானவரை எப்பொழுது இழந்தேன் என்றும் தெரியவில்லை. ஆவியானவருக்கு என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லை. ஆனால் நான் சொல்வது என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். எதை வைத்து சொல்லுகிறோம்? சில வாக்குத்தத்தங்கள் மனப்பாடமா தெரிகிறதுனாலே, சில வாக்குத்தத்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு விடுகிறதுனாலே, ஊழியர்களுடைய பாசிட்டிவான மோட்டிவேஷனான ஒரு மெசேஜை நீங்க கேட்கறதுனால, அவைகள் உங்களை உற்சாகப்படுத்தினால் நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று. நீங்கள் உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் முதலாவது காரியம் என்னவென்றால், நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை செய்கிற மக்களாய் இருப்பீர்கள். முதல் காரியம் என்ன? கனியுள்ள வாழ்க்கை. கனியற்ற வாழ்க்கை இருக்காது. சிலதெல்லாம் கனி இருக்கு. அது எப்படி கனி கொடுக்குதுன்னா, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, தன்னைத்தானே பிரியப்படுத்துகிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஓசியா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. என்ன? தனக்குத்தானே தன்னைத்தானே திருப்தி செஞ்சு கொள்கிறது.
தன்னைத்தானே பிரியப்படுத்தி கொண்டு சொல்கிறது. என்ன மாதிரி யார் ஜெபிக்கிறா, என்ன மாதிரி யார் வெண்வஸ்திரம் உடுத்துறா, என்ன மாதிரி அவங்க மேக்சிமம் இந்த பரிசுத்தாவி இழந்தவர்களும் பின்மாற்றக்காரர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒன்ஸ் அப்பான் எ டைம், நான் சின்னதில் இருக்கும்போது, நான் வாலிபத்தில் இருக்கும்போது, நான் அங்கே இருக்கும்போது, நான் இந்த வயதில் இருக்கும்போது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால நான் ரட்சிக்கப்பட்ட போது என்று ஆரம்பித்தாலே இப்போ ஆளு அவுட்டுன்னு அர்த்தம். இப்போ ஆளு அவுட். ஒரு டாக்டரை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் மருத்துவ படிப்பை முடித்து 10 வருடம் ஆகிவிட்டால் அவர் என்ன சொல்லுவார் என்றால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, அறிவு எனக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ ஐ ஹேவ் லாட் மோர், எனக்கு இன்னும் நிறைய தெரியும். ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாமெல்லாம் சொல்லுவோம், அவர் கைராசிக்கார டாக்டர், 20 வருஷம் அனுபவம்னு சொல்லுவோம். ஆனா பெந்தேகோஸ்தே உலகத்துல ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றத பாருங்க. நான் வாலிப வயதிலே, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதிலே நான் எப்படி ஜெபித்தேனால், நான் அப்படியே ஊழியம் செய்தேனானால் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? அன்னைக்கு நான் கம்மியா ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு நான் அதிகமா செய்யறேன். அன்னைக்கு நான் கொஞ்சமா ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அதிகமா ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு இல்ல, அதனால இருக்கிற காலத்தை பத்தி சொல்றேன். புரியுதா? விளங்குதா? நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்ட போது நான் ஜெபம் பண்ணினேன் என்றால், ரட்சிக்கப்பட்ட போது வேதத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தேன் என்றால், பல மணி நேரங்கள் தியானம் செய்வேன் என்றால், இப்ப இல்லைன்னு அர்த்தம். 20 வருஷத்துக்கு முன்னாலே நல்லா இருந்தேன், ஆனா 20 வருஷம் கழிச்சு இப்ப குட்டிச்சவரா போயிட்டேன். ஆனா ஒரு டாக்டர் 20 வருஷத்துக்கு முன்னால 10 பேஷண்ட் தான் அவர்கிட்ட வந்தார். அவருக்கு 10 ஆபரேஷன்ல 2 ஆபரேஷன் தான் சக்சஸ் ஆச்சு. ஆனா 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவர் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகுது. அவர் முன்னேறுகிறார், அனுபவத்தில் முன்னேறுகிறார், கனியுள்ள வாழ்க்கையில முன்னேறுகிறார், பிரயோஜனமுள்ள வாழ்க்கையில முன்னேறுகிறார். ஆனால் பெந்தேகோஸ்தே விசுவாசி முன்னேறவில்லை, பின்மாற்றம் அடைகிறது. ஆவியானவருக்குள்ள அன்னைக்கு நல்லா நிறைந்து வாழ்ந்த, கனியுள்ள வாழ்க்கை செஞ்ச, இனி உனக்கு நீயே கனி கொடுத்துட்டு, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், வாட் அபவுட் நவ், இப்போ எப்படி இருக்க, அதை பத்தி தான் பேசணும். இன்னைக்கு இருக்கிற கையில மடியில் இருக்கிற சாப்பாடு தான் பசி ஆத்துமே தவிர, நான் 10 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஆக்கின பிரியாணி பத்தி சாப்பிட்றதுனால பேசுறதுனால என் பசி ஆறி விடுவது இல்லை. நேற்றைய அப்பம் பலதாய் போய்விட்டது, இன்றைய சமூகத்தப்பம் வேணும். இன்னைக்கு நீ கனி கொடுக்கணும். போன வருஷம் எவ்வளவு கொடுத்தேங்கிறது முக்கியம் இல்லை, இன்னைக்கு கனி கொடுக்கிறியா? இன்னைக்கு கனி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? பெந்தேகோஸ்தே விசுவாசியே, ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற ஆவிக்குரிய ஊழியத்துல பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு நான் கனியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேனானால், என்னை போல ஒரு பரிதாபகரமான ஊழியக்காரன் யாரும் இருக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அதையும் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க. ரெண்டும் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தையும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். வீட்டில் போய் உண்மையாகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட இருந்தால் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது 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 ஒரு அடையாளம், அதுவும் ஒரு அடையாளம். இங்கே சொல்லப்படுகிறது 16ஆம் வசனம், கலாத்தியர் 5:16 சொல்கிறார், பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆவியின் கனி என்ன, மாம்சத்தின் கனி என்ன என்ற ஒரு பட்டியலை கொடுத்துட்டு 24ஆம் வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் ஆவிக்குரிய கனிகளை தரக்கூடிய, ஆவிக்கேற்ற வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒரு சகோதரனாக சகோதரியாக நான் காணப்படுவேன்.
பெந்தேகோஸ்தே என்ற பெயர் வருவதற்கு காரணமே பரிசுத்தாவியில் நிறைந்து வாழ்கிற அனுபவத்தை அடையாளப்படுத்துவதற்காக, ஹைலைட் பண்ணுவதற்காக தான் பெந்தேகோஸ்தே என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. உங்களை விட யூடியூப்ல போய் பாருங்க எப்படி பெந்தேகோஸ்தே அமைப்பு தோன்றினது. நம்மெல்லாம் அசுசா தெருவில் இருக்கிற எழுப்புதலிருந்து தான் பெந்தேகோஸ்தே சபை நமக்கு தெரியும். நான் அன்னைக்கு ஒரு யூடியூபுக்காரன் பேசுறதை கேட்டேன். அதுக்கு முன்னால ஒருத்தனால ஏற்படுத்தப்பட்டது அந்த எழுப்புதல், பெந்தேகோஸ்தே எழுப்புதல். அதுலேருந்து என்ன நடந்தது, அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் அசுசா தெரு எழுப்புதல் வருகிறது. அதுக்கப்புறம் தான் சிலோனில் இருக்கிற ஒருத்தர் பெந்தேகோஸ்தே மலையாளி அவர் என்ன பண்றாரு, பெந்தேகோஸ்தே அமைப்பை அவர் ஆரம்பிக்கிறார். அதுதான் இல்லை சிலோன் பெந்தேகோஸ்தே, இப்போ தி பெந்தேகோஸ்தே. அதுலேருந்து தான் ஐபிசி பெந்தேகோஸ்தே வந்துச்சு, இந்திய பெந்தேகோஸ்தே வந்துச்சு. இப்போ பெந்தேகோஸ்தேனுடைய வரலாறு அதை ஒரு பக்கம் கிடக்கட்டும், அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனா ஆவியானவரை குறித்து பேசுகிறோமே, ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக் கொள்கிறோமே, ஆவிக்குரிய இந்த சபையிலே பரிசுத்த ஆவிக்குரிய கனியுள்ள வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது 8:5 இங்க மாம்சம் என்ன ஆவி என்னன்னு சொல்றாரு. முதல்ல மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அது மாம்ச சிந்தை என்னங்கிறது தான் கலாத்தியர் 5 சொல்றார். மாம்சத்தின் கிரியைகள் என்ன? அதை ஒத்த சிந்தை, விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காமுகரம், வன்கண், தூஷணம், பொறாமை, மதிகேடு, இச்சையடக்கம் இல்லாம பலவிதமான ஆசை, இச்சை, இதெல்லாம் மாம்சம். இதன் அடிப்படையில் வரக்கூடிய சிந்தை உலக சிந்தை. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு சிந்தை. மரியாதை போல பாதத்தில் அமராம, பேதுருவை போல தேவனுக்குரியவளை சிந்திக்காமல் நீ மனுஷனுக்கேற்றவளை சிந்திக்கிறாயின்னு பேதுருவை பார்த்து சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னபோது சொன்னாரே, அந்த சிந்தை மாம்சம். ஆவி, ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் சிந்திக்கிறது. காணிக்கை போடுறதுக்கு 100 ரூபாய் போடலான்னு மனசுக்குள்ள ஏவுதல் வரும்பொழுது, ஐயையோ போடாத, 10 ரூபா போட்டால் போதும் அப்படின்னு ஒரு சிந்தை வருது பாருங்க, மாம்ச சிந்தனை. நான் காணிக்கை பிரதானப்படுத்தல, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க, இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. உபவாசம் போட சொல்லி நான் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். ஆனா அன்னைக்கு பார்த்து மனைவி நல்லா சுட சுட இட்லி செஞ்சுட்டு மணக்க ஒரு சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த சட்னியோட வாசம் வந்தோடனே, சாம்பார் வாசம் வந்தோடனே நாளைக்கு போட்டுக்கொள்ளலாம் உபவாசம். என் மனைவியை பார்த்துக்கிறேன், என் மனைவிக்கு இச்சை இருக்குமா, ஆசை இருக்குமான்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. பல நேரங்களில் திடீர்னு வெளியே போயிட்டு வருவேன், கறியை வாங்கிட்டு வந்து திடீர்னு பிரியாணி செய்வேன். பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது, குழந்தையில இருக்குனால அவங்க 3 நாளாக உபவாசம் இருப்பது எனக்கு தெரியாது. உபவாசம் வேலையும் செய்வாங்க, குழந்தையும் பார்ப்பாங்க, என்னையும் பார்ப்பாங்க, முகத்தை வாட பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியாது. எப்போதும் ஒன்றா சாப்பிடுவோம், இவங்க பிஸியாக போய் வேலை செய்வாங்க. நான் சாப்பிடும்போது கேட்டால் நான் வேலை இருக்குன்னு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எனக்கு கறி பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ருசி பார்க்காம 5 நாள் என்னையே எங்கிட்டயே போட்டு வெந்திரிச்சனை பார்க்க சொல்லுவாங்க, என்னையே சாப்பிட சொல்லுவாங்க, சரியா இருக்கான்னு கேட்குவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் செய்ய மாட்டேன், நான் உபவாசம் போகிறேன்னு ஒரு நாள் இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது, நெகோஷியேட் பண்ணதே கிடையாது, அவங்க புறக்கணித்ததே கிடையாது. ஆனால் அவங்க பாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஜெபமா உபவாசமா நேராக முன்னாள் ரூமில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து முன்னாள் ரூமில் போய் உட்காந்து அவங்க பாட்டு. ஒரு நாளும் என் புருஷன் நான் உபவாசம் போகிறதுக்கு தடை, என் பிள்ளைங்க எனக்கு உபவாசம் போடுறதுக்கு தடை, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு தடை, இந்த சோறை செஞ்சு என்னை கெடுத்துட்டாங்கன்னு ஒரு நாளும் அவங்க எங்கள் அம்மாவும் அப்படி தான், என் மனைவியும் அப்படி தான், ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொல்லலை என் பிள்ளைங்க அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மையாக எனக்கு ஒரு பெரிய ஏக்கம், என் பிள்ளைகளும் எங்களைப் போல இருக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு. ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஆசையை, இச்சையை அடக்கி வாழ்கிற அனுபவம், கனியுள்ள வாழ்க்கை, மாம்ச சிந்தையில் இல்லாம. அடுத்தது, இந்த மாம்ச சிந்தை மரணத்தையும் கவலையும் கொண்டு வரும் என்று 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:6 சொல்றாரு. 8:7 சொல்றாரு, மாம்சம் கீழ்ப்படிய விடாது தேவனுக்கு, ஆனா ஆவி தேவனுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, இது தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கும் மாம்சம், ஆனா ஆவியினால் நடத்தப்படுவது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக அது காணப்படும். ஏன்னா ஆதியாகமம் 6:3 வாசிங்கன்னா, மனுஷனை உண்டாக்குறது தேவனுக்கு விசனமா இருந்ததுன்னு போடப்பட்டிருக்கு. அப்படி துர்க்கர்மங்களை செஞ்சாங்க. சங்கீதம் 19 சங்கீதக்காரர் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டா என்று பார்த்து நித்திய வழியில நடத்தணும், வேதனைப்படுத்துற வழி எனக்கு வேண்டான்னு சொல்றான். 1 சாமுவேல் 15:17 ஆண்டவர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது,
அவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு திரும்பி அவன் விலகி போனா, என் வார்த்தையை நிறைவேற்ற அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமற் போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நீங்க மாம்சத்திலே இன்னைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், கர்த்தரை விட்டு திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால், உங்களுக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அவர் விலகி போய்விட்டாருன்னு அர்த்தம். வேறொரு அடையாளம் தேவையில்லை. யாரும் வந்து தலைமையில கை வச்சு சிபிஐ மாதிரி சிஐடி உளவு வேலையெல்லாம் பார்த்து ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாம இனிதானே தெரியணும். ரோமர் 8:9-10 இருக்கிறது. சரீரம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்திருக்கும். ஐயோ எனக்கு பாவம் வந்து என்னை இழுக்குது. எங்க இழுக்குது உன்னை பாவம்? 100 கோடி தர பாஸ்டர், ஒரே ஒரு டம்ளர் பிராந்தி குடிங்கன்னு எங்கிட்ட கொண்டு வந்து கொடு, என்னை குடிக்க வச்சிருங்க பார்க்கலாம். இல்ல இந்த உலகத்துல எத்தனை மேன்மையான காரியங்களை கொண்டு வந்து என்னை குடிக்க வச்சிருங்க பார்க்கலாம். குடிக்க வைக்க முடியாது. இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை, தவறான காரியத்தை செய்யறதுக்கு என்னை இழுத்து பாருங்க பார்க்கலாம். இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. சரீரம் பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட்டதா இருக்குமானால், பாவத்து நிமித்தம் சரீரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மரித்ததா, செத்து போனதா இருக்கும். செத்து போனவனை குடிக்க வைக்க முடியாது. செத்து போனவனை விபச்சாரம் பண்ண வைக்க முடியாது. செத்து போனவனை கோபப்படுத்த முடியாது. செத்து போனவனை கெட்ட வார்த்தை பேச வைக்க முடியாது. செத்து போனவனை கொலை செய்ய வைக்க முடியாது. செத்து போனவனை பொய் சொல்ல வைக்க முடியாது. செத்து போனவனை அசுத்தமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும். இந்த சரீரத்திலே பாவம் வாசம் பண்ண, பாவத்தை செய்ய அங்கே அந்த சரீரத்துக்கு வாய்ப்பும் இல்லை, இடமும் இல்லை. சாது செல்லப்பா ஐயாவை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போய் சினிமா, அவர் பைத்தியமா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இழுத்துட்டு போய் சினிமா கொட்டையில் உட்கார வச்சு உன்னை சினிமா பார்க்க வைவனை கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடினாலும் கண்ணை குத்தி திறந்து வச்சு பாருங்கிறாங்க. இவர் உள்ள உட்கார்ந்துட்டு சொன்னாரா, அல்லேலூயா, இயேசுவுக்கே மகிமை, எல்லாரும் மனம் திரும்புங்கள், இயேசு பெரியவர்டாரா. 4 பேர் முன்னாடி எவன்டாவன் வேணமடான்னு கத்துல ஒரே கலவரம் மட்டும் காணோன்னையே எல்லாரும் அடிக்காத எல்லாம் அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளியில் வந்துட்டாங்களா. அவரை சினிமா பார்க்க வைக்க முடியாது. சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கும் போது செத்து போன ஒரு மனுஷனை குடிக்க வைக்க முடியாது. செத்து போன மனுஷனை பொய் சொல்ல வைக்க முடியாது. செத்து போன ஒருவனை எந்த அசுத்தமான காரியங்களையும் செய்ய வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் செத்து போயிட்டான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா கனியுள்ள வாழ்க்கை இருக்கும், செத்த வாழ்க்கை இருக்காது. புறாவை வெளியே விட்டான் நோவா. உள்ளங்கால் வச்சு இளைப்பாற இடம் இல்லாம திரும்ப வந்துச்சு. காக்காவை வெளியே விட்டான். அது எல்லா பக்கம் சுத்திட்டு திரும்ப அவன் அன்றைக்கு வந்துச்சு. அது போறதும் வரதுமா இருந்துச்சு. ஏன் புறா வந்து ஒரு ஒளிவை இலையை மட்டும் கொத்திட்டு வந்துச்சு, வேற எதையும் கொண்டு வரலன்னா, புறா வந்து அசுத்தமானவைகள் மேல உட்காராது. ஆனா காக்காவுக்கு அசுத்தமானவைகளோட ஐக்கியம் உண்டு. எல்லா பக்கமும் செத்து போன பிரேதங்கள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த காக்கா என்ன பண்ணும்? போகும், பிரேதத்தை கொத்தி உட்கார்ந்து சாப்பிடும், அப்புறம் அவங்ககிட்ட திரும்ப. அதனால தான் போக்கும் வருத்தமா இருந்துச்சு. ஆனா பரிசுத்தாவி நாங்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், புறா வந்து தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாதபடினாலே ஒரு ஒலிவு மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. ஒலிவு மரம் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை செத்த காரியங்களோடு ஐக்கியமா இருக்க மாட்டான், அவன் கிறிஸ்துவின் வார்த்தையோடு கூட ஐக்கியமா இருப்பான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க ஆவியின் வழிநடத்தலோடு கனியுள்ள வாழ்க்கை செய்வீர்கள். செத்த சரீரமாக பாவத்திற்கு நீங்கள் காணப்படுவீர்கள். உலகத்தின் பாவங்களாகிய செத்த காரியங்களோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்க மாட்டீங்க. உங்க சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கும். நீங்க பரிசுத்தம் இல்லை, பிற பரிசுத்தவான் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். இரண்டாவது அடையாளம் என்னவென்றால்,
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அங்கே கண்டிப்பாக வேற ஆவி உள்ள வந்துடும். இந்த வேற ஆவி என்ன செய்யும்? அது ஏற்கனவே அவனோடு வாசம் பண்ணின ஒரு ஆவி. ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிலருக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும் பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அதுதான் பழைய மனுஷன் நம்ம சொல்லுவோம். ஜென்ம சுபாவமான மனுஷன். ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு மனுஷனை பண்படுத்துறதுனால அவன் தேவனை போல மாறுவான். ஆனா பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்ட உடனே அவனை விட்டு இந்த பொல்லாத ஆவி போன ஆவி திரும்பவும் அவனுக்குள்ள வரும் பொழுது இது என்ன பண்ணுமா, இவனை விட்டு நம்மளை துரத்திடுவாங்க. நம்ம நிரந்தரமா இங்க ரெசிடென்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன செய்வோம்? லாட்ஜிங் பண்றதுக்கு தன்னிலும் பொல்லாத 7 பலத்த ஆவிகளை கூட்டிட்டு அங்கே அந்த ஆத்துமால சோல்ல லாட்ஜிங் பண்ணுது. அங்கே தங்கும்படியாக அது வசனம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா மாறும். நம்ம பெந்தகோஸ்து விசுவாசி என்று மார்தட்டி கொள்றது முக்கியம் இல்லைங்க. எனக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். மிகவும் அவசியம். ஆராய்ந்து பாருங்கள், மிகவும் அவசியம். இந்த நாட்களிலே உலக இன்பங்கள் நிறைய மக்களுக்கு வந்ததுனால உலக இன்பத்தினால தங்கள் மனதை திருப்தி செய்யக்கூடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே மக்கள் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இதனுடைய விளைவு என்னன்னா, நான் எந்த ஆவினால் நடத்தப்படுகிறேன் என்கிற ஒரு அறிவோ உணர்வோ அற்றவர்களாக அவர்கள் உயர்த்தப்பட்ட மேன்மையையும் அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தினால தங்களை மூடிக்கொண்டிருக்கிற அனுபவத்தை நாம பார்க்கிறோம். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் தேவனுடைய ஆவியானவர் விலகினதுக்கு அப்புறமா அவன் ராஜாவா இருந்தான். சிம்சோன் விபச்சாரம் செய்யும் போதும் பலனுள்ளவனாக அவன் காணப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? விபச்சாரம் செய்யறான், ஆனாலும் அவனுக்கு எப்படி இருந்தது? பலன் இருந்தது. வெளியிலிருந்து பார்க்கிறவங்க என்ன நினைச்சாங்க? ஆவியானவர் அவங்ககிட்ட லாட்ஜிங்கா இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன? ஆவியானவர் அவனை விட்டு விலகினோடனே எல்லா பலனும் ட்ரெயின் ஆகி அவன் சாதாரணமா ஒரு சிறுபிள்ளை அவனை நடத்தக்கூடிய நிலைமைக்கு அவன் தாழ்த்தப்பட்டான். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு மனிதன் தாழ்த்தப்படுவான். அவனுடைய பலனெல்லாம் போயிடும். மிக முக்கியமா என்ன பண்ணணும்னா, அவனை கலங்க பண்ணுகிற அசுத்தாவி அவனை வாதிக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தாவீதின் மேல் போய் தங்கினார். தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு சமாதானம் இல்லாம, திருப்தி இல்லாம, ஒரு கலக்கத்தோடு வேதனையோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படிக்கும் போது பகை வந்துச்சு அவனுக்கு, பொறாமை அவனுக்குள்ள வந்துச்சு. 11ஆம் வசனத்துல குற்றமற்ற ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை நோக்கி தன் ஈட்டியை வீசுகிறான். பொறாமை, பகை, கொலைவெறி, இது 3 அவனுக்குள்ள வந்தது. எதனால என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவன் அந்த கிரியைகளை செய்யவில்லை. அவனை கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவினாலே அவநம்பிக்கை, அதைரியம், பயம், ஏமாற்றம், விரக்தி, குழப்பம், சமாதானக்கேடு, கவலை, இது போன்ற காரியங்களினாலே சவுலுடைய உள்ளம் நாளுக்கு நாள் என்ன பண்ண, கடைசி நேரத்தில் பெலிஸ்தருடைய பாளையத்தை சவுல் பார்த்தபோது அவன் உள்ளம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னங்க? உள்ளம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து சிக்கலாகல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்வான். ஆனால் பரிசுத்த ஆவியை இழந்த மனிதன்
தத்தளித்து கொண்டு பயந்து கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். இது இன்னொரு அடையாளம். இது இன்னொரு அடையாளம். மூன்றாவது அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்ன சொன்னேன்? மாம்சத்தின்படி நடப்பாங்க, ஆவிக்குரிய கனியுள்ள வாழ்க்கை இருக்காது. இரண்டாவது அடையாளம், அசுத்த ஆவியினாலே அலக்கழிப்பாங்க. எல்லா ஆவியும் அசுத்த ஆவினா நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்படிலாம் கத்துதே, அதுதான் நீங்க அசுத்தாவி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆவிகளில பல ரகம் உண்டு. குணாதிசயத்தை மாத்திக்கிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க உங்க வீட்டுக்காரர் சண்டை போடுறாருன்னு. ஆனா சண்டை போடுறது அசுத்தாவியா இருக்கும். உங்க மனைவி வேணும்னே பிரச்சனை பண்றாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா பிரச்சனை பண்றது உங்க மனைவியா இருக்காது, உங்க மனைவியை வழி நடத்துகிற அசுத்தாவியா இருக்கும். உங்க பிள்ளை சொல்ற பேச்சே கேட்காது. நீங்க நினைச்சிருக்கீங்க அந்த ஹார்மோன் சேஞ்சில் அது ஏதோ சொல்ற பேச்சு கேட்கலன்னு. அசுத்தாவி பிள்ளைக்குள்ள உட்காந்துட்டு எல்லா வேலைத்தனம் பண்ணிட்டு ஹார்மோன்னால அப்படி நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி செய்யும். அப்ப நீங்க அசுத்தாவியை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காணணும். இவங்களும் சமாதானம் இல்லாம இருக்கிறவங்களையும் சமாதானமா இருக்க விடாம வீட்டை கலங்க பண்ணுகிறவர்களா இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? வீட்டை நீங்க சுத்தம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அசுத்தம் பண்ணிட்டு போவாங்க. நீங்க உருவாக்கி வச்சீங்கன்னா அதை அழிப்பாங்க, உடைப்பாங்க, தீட்டுப்படுத்துவாங்க, அசுத்தமான காரியங்களை செய்வாங்க, உங்களை எரிச்சல் படுத்துவாங்க, கோபப்படுத்துவாங்க. நீங்க தேவனுக்குள்ள வாழலான்னு முடிவெடுக்கிற போதெல்லாம் உங்களை பின்னால இழுப்பாங்க. இதுதான் இந்த அசுத்தாவினுடைய தன்மை. ஸோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளே அலக்களிக்கிற அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை அடைந்து நீங்க திரும்ப வருவதற்கு தேவன் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனஸ்தாபங்கள் இருக்கும். தான் செய்கிற தவறுகளை குறித்து மனஸ்தாபப்படுவார்கள், ஆனா மனம் திரும்ப மாட்டார்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு பொய் சொல்லிட்டு வருத்தம் இருக்கும். இப்ப நான் தம்பி ரூபனுக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னா, ஐயோ ரூபன் தம்பி நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு நான் மனஸ்தாபப்படுவேன். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்னா மனம் திரும்ப மாட்டேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் ஒரு தடவை இந்த ரூபன் தம்பியை பத்தி தப்பா சொல்லிட்டேன், உணர்ந்துட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். மறுபடியும் அடுத்த மாசம் இதே கதை தான். அவனை பத்தி மறுபடியும் நான் குறை பேசுவேன், அவனுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் செய்வேன். மனஸ்தாபங்கள் இருக்கும். மனஸ்தாபம் என்ன? ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு மன வருத்தம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன இருக்காது? மனம் திரும்புதல். நான் திருந்த மாட்டேன். மனம் திரும்புதல் எனக்கு இருக்காது. இப்போ உதாரணம் நீங்க பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை படிங்க. எபிரேயர் 12, 16, 17. மைக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, மைக்கில் வாசிக்கலையா? வாசாள்றேன். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும், அதாவது மனம் திரும்ப விரும்புகிறான், விரும்பியும் ஆகாது என்று தள்ளிவிடப்பட்டான், அவன் கண்ணீர் விட்டான். அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. என்ன இருக்கும்? மன்னிப்பு கேட்கும்போது என்ன இருக்கும்? கண்ணீர் இருக்கும். அடுத்தது மன்னிப்பு கேட்கும்போது என்ன இருக்கும்? கவலை இருக்கும். அடுத்தது கவலையோடு தேடுதல் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? என்ன இருக்காது? மனம் மாறுதல் வராது. மனம் திரும்பினாதான் மனம் மாறுதல் வரும். மனம் மாறுதல் வந்தாதான் மறுரூபம் வரும். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. மனஸ்தாபம், அடுத்தது மனம் மாறுதல், அடுத்தது மனம் திரும்புதல், அடுத்தது மறுரூபம் ஆகுதல். இப்போ மனஸ்தாபம், மனம் திரும்புதல், மனம் மாறுதல், மறுரூபம் ஆகுதல். இது ஒரு படி. தேவ சாயலாய் மாற வேண்டுமானால் நான் மனம் மறுரூபம் ஆகணும். மறுரூபம் ஆகணும்னா மனம் மாறணும். மனம் மாறணும்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னா மனஸ்தாபம் வரணும். ஆனா மனஸ்தாபம் வருகிறது, தேடுதல் வருகிறது, ஆனா மாறுதல் மட்டும் இல்லை. இதுதான் அந்த நிலைமை. இப்போ யூதாசுடைய காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 27ஆம் அதிகாரம் 3-5 படிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிட்டு போற நேரம் ஆகிறது.
வீட்டில் போய் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் கண்டபோது அவன் மனஸ்தாபப்பட்டான். முதல்ல அவனுக்கு வந்தது மனஸ்தாபம். அடுத்தது 30 வெள்ளிக்காசை கொண்டு வந்து திரும்ப கொடுத்துட்டான். அந்த வெள்ளிக்காசுக்கு தானே நான் காட்டி கொடுத்தேன், எனக்கு வருத்தம் வந்துருச்சு, மனஸ்தாபம் வந்துருச்சு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எவ்வளோ கொடிதான ஒரு காரியத்தை நான் செய்து விட்டானே ஆண்டவரே. மனஸ்தாபம் நல்லது, அந்த காசுக்காக தானே செஞ்சேன், இந்த காசு எனக்கு வேண்டாம், திரும்ப கொண்டு வந்தேன். அடுத்தது நான் காட்டி கொடுத்த ஆளு பாவின்னு சொல்லி காட்டி கொடுத்தேன், ஆனா இல்ல, அதுக்கு ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தம், மாசற்ற ஆட்டுக்குட்டின்னு சாட்சி சொன்னேன். அடுத்தது என்ன பண்ண, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை, தேவனை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்யறேன். அடுத்தது நான் காட்டி கொடுத்தனால பாவம் செய்தேன்னு சொல்லி பாவ உணர்வும் அடைகிறான் யூதாஸ். பாவத்தை அறிக்கை மட்டும் செய்யல, பாவ உணர்வும் அடைகிறான். அவங்க காசை வாங்க மாட்டேன் ஊம்பாடுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த காசை தூக்கிட்டு போய், இதுதானே எனக்கு வந்து கெடுத்தது, இது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சர்ச்சில் கொண்டு போய் என்ன பண்ணா, ஜபாலயத்தில் தூக்கி வீசிட்டு போயிட்டான். இனிமேல் அது எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு விலகிட்ட, எதுக்காக நீ செஞ்சியோ அதை விட்டு நீ விலகியும் வந்துட்ட. ஆனா செஞ்ச காரியம் என்னன்னா, இயேசுகிட்ட போகாம தூக்கு மரத்துல போய் தொங்கி உயிரை கூட கொடுக்க நீ ஆயத்தை மறந்து உயிரையும் கொடுத்த. ஆனா எங்க போயிருக்கணும், இயேசுவானவர் இடத்துல போய் உன்னை அர்ப்பணித்திருக்கணும். இவன் என்ன பண்ணா, தன்னைத்தானே அழித்து கொண்டான். ஆனா தன்னை யாருக்கு கொடுத்திருக்கணும், தேவனுக்கு கொடுத்திருக்கணும். ஆனா தன்னை பிசாசுக்கு கொடுத்து விட்டான். தன்னை பிசாசுக்கு கடைசியில் எங்க கொடுத்துட்டான், பிசாசுக்கு கொடுத்துட்டான், தேவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் தேவனுக்கு கொடுத்திருந்தான். நான் விசுவாசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ய வேண்டிய ஊழியத்தை இந்த யூதாஸ் காரியத்தை செய்திருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பவுலை கொண்டு வருகிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய காரியம். நாம் நினைக்கிறோம், நான் அழுது விட்டால், நான் மன்னிப்பு கேட்டு விட்டால், நான் வந்து சாட்சி சொல்லிட்டா, நான் பாவரிக்கை செஞ்சுட்டா, நான் பரலோகம் போயிடுவேன், பாவ உணர்வெல்லாம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களே. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க, உணர்வடைகிறீங்க, அறிக்கை செய்கிறீங்க, மன்னிப்பு பெறுறீங்க, சாட்சி சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. திரும்பவும் அதே பாவத்தை நீ செஞ்சீங்கன்னா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்தால். என்னங்க? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வம் என்ன, ஃபுல் கான்சியஸோட மனசார பாவம் செய்தால், இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இராமல் நியாய தீர்ப்பும் விரோதிகளை பற்றிக்கிற கோபாக்கினியுமே இருக்கும். இதுதான் சத்தியம். ஆனால் இதை சொன்னா யாருக்கும் பிடிக்காது. இயேசு கிருபையுள்ளவர், நீ நாளைக்கு செய்யற பாவத்தையும் மன்னிப்பாருன்னு சொல்றதா இன்னைக்கு பிசாசுடைய உபதேசம். ஏமாந்து போயிடாதீங்க, நாளைக்கு செய்யற பாவத்தை மன்னிக்கலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு நீ மரித்து போனால் நாளைக்கு பாவம் செய்யலாங்கிற எண்ணத்தோடையே இன்னைக்கு மரித்து போறீன்னா நீ எப்படி பரலோகம் போவே, எப்படி ரட்சிக்கப்படுவே? இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. நரகம் ஆயத்தமா இருக்கிறது, மரணம் ஆயத்தமா இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய முடிவு இன்றைக்கு இருக்குமானால், திரும்பாத மனம் எங்கே போகும் என்பதை யோசிக்கணும். பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வர்றதுனால, ஆராதிக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் மனிதன் பரலோகம் போயிட முடியாதுங்க. இன்னைக்கு சபையினும் ஊழியர்களும் இதை உபதேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஊழியர்களுடைய நிலைமை மோசம். சரியான ஊழியனை பிடிச்சுக்கோ, சரியான வழியில நடங்க. மனம் திரும்புதல் என்பது நம்மை நாமே அழிப்பது அல்ல, நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்பது தான் மனம் திரும்புதல். இந்த சவுலும் அதே போலதான் தன்னை பட்டயத்தை நட்டு கொண்டு அதில் தன்னை குத்தி கொண்டான். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளை, மூன்றாவது மனஸ்தாபம் இருக்கும், ஆனால் மனம் திரும்புதல் இருக்காது. நான்காவது காரியம், ரட்சணத்தின் சந்தோஷமும் உற்சாகமான ஆவியும் இருக்காது. அதுதான் பரிசுத்த ஆவியினால் எடுக்கப்பட்டதுன்னு அடையாளம். ஜெபம் பண்ணலாம், வாங்க, வரேன் வரேன், நாம நல்லா ஜெபம் பண்ணலாம். இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் வாரேன். பைபிள் படிக்கிறதுக்கு பைபிள் இப்படி திறந்து எடுத்து வச்சிருக்கோம், ஆனால் பைபிளை படிக்க மனசு ஓடாது. ஆனால் செல்போன் எடுத்து
ராத்திரி 12 மணி வரைக்கும் அதுக்கு மட்டும் ராத்திரி விடிய விடிய தூங்காமல் என்ன வேணும், கொட்டை செல்ஃபோனை பார்த்துட்டு கொட்டாப்புளி கண்ணாடி போடுற அளவுக்கு கண்ணை கெடுத்துக்க முடியும். ஆனால் எதை படிக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பின் மேலே என்ன இல்லை, சந்தோஷம் இல்லைங்க, உற்சாகமான ஆவி இல்லை. சபையில் கூட்டினனுக்கு வாங்க 2 நாள் உபவாச கூட்டேன்னா எல்லாரும் வருவீங்களா? ரொம்ப தூரம் பாஸ்டர், பஸ் இருக்கா இல்லையா தெரியல பாஸ்டர். சரி நாமெல்லாம் முக்கம்பு டூர் போயிட்டு வரலாம், வரீங்களா? புளி சோறு கட்டிட்டு வரணுமா, வெஜிடபிள் சோறு கட்டிட்டு வரணும்னா, அதனால தான் அதெல்லாம் ஒழிச்சிட்டேன். சபையில் இந்த என்டர்டெயின், உல்லாசம், சல்லாபம், இந்த சோறு போகிறது இதெல்லாம் இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ண தெரியுமா? சபையாராக இவங்களை உற்சாகப்படுத்திட்டு என் பொழப்ப நல்லா ஓட்ட எனக்கு நல்ல எல்லா வித்தையும் தெரியும். எப்போவெல்லாம் அந்த அறிவு எனக்கு வந்துச்சோ அப்போவெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். விசுவாசிகளை எப்படிலாம் நைஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியும். எப்பெல்லாம் அந்த மாதிரி வந்துச்சோ, பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுலேருந்து உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதன் மூலியமாக ஒரு விசுவாசுடைய இருதயத்தை நான் கவரக்கூடாது. போடு கட் பண்ணு. உங்கள் பிறந்தநாள் எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். உங்கள் குழந்தைகளை தூக்கி கொஞ்ச மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் அதை செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விசுவாசினுடைய உள்ளத்தை கவர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இருக்கக்கூடாது. இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தந்திரத்தினாலும் மாய்மாலத்தினாலும் உங்களை நான் பிடிக்க நான் விரும்பல. உங்களை ஐயா, அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தம்பி, மாமா, மச்சானு உறவு முறை போட்டுட்டா நீங்கள் எனக்கு நெருக்கமாயிடுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். சைக்கலாஜிக்கலாக உங்களை என்னோட அட்டாச்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த அட்டாச்மெண்ட் வேண்டாங்க, அதை கட் பண்ணுங்க. ஒரு அட்டாச்மெண்ட் தான் இருக்கணும், மேய்ப்ப மந்தை. இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் நமக்கு இருந்தா போதும். மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கிற ஒரு ஆடா நீங்க இருந்தா போதும். மாமா மச்சான் உறவு வேண்டாம், அக்கா தம்பி அண்ணன் தம்பி உறவு வேண்டாம், பெரியப்பா சின்னம்மா ஐயா அம்மா அப்பா உறவு எந்த உறவும் வேண்டாம். ஒரே ஒரு உறவு, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நீங்க கர்த்தருடைய தோட்டம், கர்த்தருடைய மந்தை. இந்த மாதிரியான நவீனமான தந்திரங்கள் மூலியமாக ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அந்த சபை விசுவாசி எங்கேயும் போக மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நான் சோறாக்குறதுலேருந்து விறகு வாங்குறதுலேருந்து சாமியானா போடுறதுலேருந்து எல்லாம் அந்த பாஸ்டர் போய் அங்கே நின்று அத்தனையும் பார்த்து கொடுத்துருவார். பாஸ்டர் வீடு காலி பண்ணால் புது வீடு முடிச்சு கொடுக்கறதுலேருந்து கல்யாணம் காட்சி பார்க்குற வரைக்கும் அத்தனை அந்த விசுவாசி எப்படி பாஸ்டர் நம்ம சபைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு அப்படிலாம் ஒரு விசுவாசியை கவர் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு. உங்கள் வீட்டுக்கு வந்து விறகு உடைச்சு கொடுத்து சோறாக்கி கொடுத்து அப்படிலாம் ஒரு விசுவாசி ஆதாயப்படுத்தணும் அவசியம் இல்லை. அந்த விசுவாசி எனக்கு பலன் போச்சு, உங்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா என்னை விட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய சத்தியத்துக்காக ஒரு விசுவாசி சபைக்கு வருவானால், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒருவன் சபைக்கு வருவானால், அவன் சபையில நிலைத்து இருப்பான், பரலோகம் போவான். கர்த்தருடைய சத்தியத்தை தவிர வேற எதற்காகவும் சபைக்கு வர விசுவாசி பரலோகத்துக்கும் போக மாட்டான், சபையிலே நினைச்சு நிற்க மாட்டான். அப்படியெல்லாம் விசுவாசியை காக்கா பிடிச்சி நைஸ் பண்ணி அப்படிலாம் விசுவாசியை சபையில தக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், பரலோகம் போக வைக்கிறதுக்கு கர்த்தரை ஒழித்து கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி பரலோகம் போறதுக்கு தான் உங்களை இங்க சபையில வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல நோ பிசினஸ். நம்ம 2 பேருக்கு இடையில வேற எந்த பிசினஸுமே கிடையாது. உங்க வேலை பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது, ஏன் வேலை பரலோகம் போக உங்களை ஆயத்தப்படுத்துறது. இதை தவிர வேற ஏதாவது பிசினஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க பார்க்கணும், நம்ம அதை செய்வோம். விசுவாசிகளை நேசிக்கலைங்கிறது நான் கவலைப்படுறதும் இல்லை. நான் விசுவாசிகள் பின்னாலேயே ஓடணுங்கிறதுக்காகவும் நான் பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கவலைப்படுறதில்லை. என் கவலையெல்லாம் இன்றைக்கு இந்த விசுவாசி மரித்தால் பரலோகம் போகும். நான் சரியா இந்த விசுவாசிய ஆத்மாவை சரியா பரலோகத்துக்கு நேராக நான் வழி நடத்துகிறேனா என்பதை என் கவலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், யார் இங்க நின்றாலும் அவனுடைய வேலை அதுதான். தேவனுடைய வரிக்காக ஆயத்தப்படுத்துவது, சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக. இங்க தேவனுக்கு ஒரு ஆள் இங்க தேவை.
சபையை ஆயத்தப்படுத்தாத எந்த மனிதனும் இங்க நிற்கிறவங்கிற அவசியம் தேவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுடைய சபையை ஆயத்தப்படுத்தாத எந்த ஊழியனையும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தாத எந்த ஊழியனையும், சத்தியத்தை போதிக்காத எந்த ஊழியனையும் நம்பாதீங்க, பின்னால போகாதீங்க. போனா உங்க ஆத்மாவை இழந்து விடுவீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 51, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். அவன் சொல்கிறான் சங்கீதம் 42:1, மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல மேல் தாகமா இருக்கிறேன். சங்கீதம் 26:8 சொல்கிறார், ஆலயமாக வாசல்த்து மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்கிறான். சங்கீதம் 91:14 ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் என் மேலே இந்த மனிதன் வாஞ்சியா இருக்கிறான் என்று சொல்கிறார். சங்கீதம் 119:40 சொல்கிறார், உமது கட்டளை மேல் நான் வாஞ்சியா இருக்கிறபடியால். 119, 131 சொல்கிறார், உம்முடைய கற்பனைகளின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறபடியால். 1 பேதுரு 2:3 சொல்கிறது, உமது திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருங்கள் என்று சொல்கிறது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்கிறார் ஆண்டவர். மரங்கள், கனியுள்ள மரங்களை முளைப்பிக்க வேண்டும் என்ற போது அவர் நிலத்தை பார்த்து பேசினார். ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்? கனியுள்ள மரத்துக்காக நிலத்தை பார்த்து பேசினார். அப்போ நிலம் இல்லைன்னா மரம் இல்லை. பறவைகளையும் மீன்களையும் பிறப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்? ஜலத்தை பார்த்து பேசினார். ஜலம் இல்லைன்னா மீன் இல்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிலம் கேட்டால் மரம் முளைக்கும். நிலத்தோட மரத்துக்கு தொடர்பு இல்லைன்னா மரம் செத்து போயிடும். மீனுக்கு தண்ணியோட தொடர்பு இல்லைன்னா மீன் செத்து போயிடும். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது கர்த்தர் எதை பார்த்து பேசினார் தெரியுமா? மனுஷனை உண்டாக்கும் போது எதை பார்த்து பேசினார்? பூமியை மண்ணினால் உருவாக்கி எதை பார்த்து பேசினார்? ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருந்தேன், மறந்து தொலைச்சிட்டீங்க. ஏற்கனவே சொன்னேன் நான். இதையே தன்னைத்தானே தனக்குள்ளே பேசினார். நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே நாம் ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தனக்குள்ளே பேசினார். அப்ப நிலமில்லை என்றால் மரமில்லை, நீரில்லை என்றால் மச்சமில்லை, தேவனோடு உறவில்லை என்றால் நீ இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கவனிக்கிறீங்களா? நிலம் இல்லை என்றால் மரம் இல்லை. அதனால தான் நிலத்தில் பேசுகிறார். நிலம் முளைப்பிக்க வைக்குது. ஜலத்தை பார்த்து பேசுகிறார். ஜலம் இல்லை என்றால் மீன் இல்லை. அதனால தான் ஜலத்தை பார்த்து பேசுகிறார். மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் ஏன் எப்படி பேசினார்? நிலத்தை பார்த்து பேசல, நீரை பார்த்து பேசல, தன்னை பார்த்து பேசினார், தனக்குள்ளே பேசினார். ஏனென்றால் தேவ உறவு இல்லை என்றால் நீ இல்லை, உன் ஆத்மா இல்லை. யாரெல்லாம் தேவனுடைய உறவை இழந்திருக்கிறார்களோ அவங்க உருப்படியாகவே வாழ முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கிற ஒரு சத்தியம் இது. மத்திய 6:33 சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் இருக்கார். நம்ம சபையில் ஒரு கோடீஸ்வரர் இருக்கானா? இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் பல பிரச்சனைகள் என்று சொல்கிறோம். ஒன்று, வாழ வேண்டிய விதத்தில் நம்ம வாழாதனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை. சரியாக வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நான் சாட்சி. வல்லமை வரங்கள் பெற்றிருந்தும் சரியான தேவ காரியங்களுக்கு இடமளிக்காத மக்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபங்களை வைத்து போனதை நான் பார்க்குறேன். தலைமுறை சாபங்கள் இருக்கிறதுங்க. அம்மா செய்த பாவத்தையே மகளும் செய்வானால் சாபம் குடும்பத்தை விட்டு போகலன்னு அர்த்தம். பலருடைய பாவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
பலருடைய பாவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பன் குடிகாரனாக இருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே மகனும் குடிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் உன் குடும்பம் தலைமுறை சாபங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அம்மாவுக்கு 2 புருஷன் இருக்கு, ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டா 2 புருஷன் இருக்கு அப்படின்னா மகளும் அதே வேலையை செய்கிறான்னா தலைமுறை சாபம் இருக்கு, தலைமுறை சாபம் இருக்கு. அப்பன் கடன்காரனாக இருந்தான், மகனும் அதே மாதிரி கடன் வாங்கிட்டு இருக்கிறான்னா தலைமுறை சாபம் இருக்கு. ஆனால் நம்ம அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நான் 2 புருஷனை தேடினாலும் நான் செல்வாக்கா இருக்கேன்ல, எல்லாரும் எங்கிட்ட வந்து காசு வாங்குறாங்கல்ல, ஊழியக்காரங்க வந்து எனக்கு ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அவன்லாம் ஊழியக்காரனே அல்ல, அவன்லாம் ஊழியக்காரனே அல்ல. காசுக்காக உன் வீட்டு வாசப்படி ஏறி உன் பாவத்தை கண்டிக்காத எவனும் ஊழியக்காரனே அல்ல. ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். யோவான் சாணகன் அவனை கண்டித்தான், ஜெயிலில் போட்டான். ஆனால் ஜெயிலில் போட்டாலும் யோவான் பரிசுத்தவான் என்றும் நீதிமான் என்று கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் சொல்லையும் ஆலோசனை கேட்டு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தலைமுறை சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடராதபடிக்கு நமக்கு தேவை இன்றைக்கு ஒரு இரட்சணியத்தின் சந்தோஷமும் உற்சாகமான ஆவியால் நடத்தப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நமது மேலே இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். 5வது காரியம் சொல்கிறது மாயமான தாழ்மை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உண்மையான தாழ்மை இருக்கும். இவங்க உண்மையான தாழ்மை என்ன செய்யணும்னா தேவனுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தும். மாயமான தாழ்மை என்ன பண்ணால் தனக்கு மகிமை. சில பேர் சொல்லுவாங்க, உனக்காக ஜெபம் பண்ணேன், அது நடந்துச்சுல்ல, நான் ஜெபம் பண்ணாக்கும், உனக்காக நான் பண்ணினேன், அப்போ நான் ஜெபம் பண்ணா உனக்கு நடக்கும். மகிமை யாருக்கு? தேவனுக்கு இல்லை, மகிமை யாருக்கு? எனக்கு. அப்போ நீ என்ன சாட்சி சொல்லணும்? ஐயா சுஜில் பால் ஐயா ஜெபம் பண்ணாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஜெபம் பண்ணார், அவர் ஜெபம் பண்ணனால எனக்கு இது நடந்தது என்று சாட்சி யாருமே சொல்லாதீங்க. இது தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சி அல்ல, இது பிசாசை மகிமைப்படுத்துகிற சாட்சி. யாராவது வந்து நான் ஜெபம் பண்ணேன் உனக்கு நடந்ததுன்னு சொன்னா அப்பாலே போ சொல்லுங்க. என்ன பயம்? அப்பாலே போ. ஏன்னு கேட்டா நான் ஜெபம் பண்ணலாம், நான் விதைக்கலாம், நான் நடலாம், நான் நீர் பாய்ச்சலாம். யார்தான் என்ன செய்யணும்? விளைய செய்கிறது யாரு? ஜெபத்தை கேட்கறது யாரு? உங்களுக்காக 50 பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நான் நினச்சிட்டு இருப்பேன் ஜெஸ்ஸி சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணி என் ஜெபத்தை கேட்டாருன்னு. ஆனால் எங்கேயோ கிராமத்தில் ஒரு கிழவியை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரே கஷ்டமாக வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்க ஜெபம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இவங்க மறந்துருப்பாங்க. ஆனால் நம்ம மருவமாகி பரலோகம் போகிற நாளில் தான் தெரியும். அந்த கிழவியை கூப்பிட்டு உன் ஜெபத்தினால இந்த மகளுக்கு நான் இப்படி நன்மை செய்வேன். நான் வந்து அங்கே நின்று ஐயோ நானில் ஜெபம் பண்ணேன், இல்லை உன் ஜெபம் ரிஜெக்டடு. ஆனால் அந்த கிழவி செஞ்ச ஜெபம் தான் என் சமூகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் நான் உன்னை அந்த இடத்துல ஆசீர்வதிச்சேன்னு கர்த்தர் சொல்லுவார். சில பேர் சொல்லுவாங்க என்னால் தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு. ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு யாரோடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரட்சிச்சிருப்பார். எந்த கிரெடிட்டும் எனக்காக எடுக்க முடியாது. ஏரோது அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிக்கும் போது குறித்த நாளிலே தேவ வஸ்திரம் தரித்து அவன் பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் எல்லாம் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம்னாங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், ஆனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத மேட்டுமையான எந்த ஆவியும் பரிசுத்த ஆவி அல்ல. அது பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்ட ஒரு மனிதன். நேபுகாத்நேச்சார் தானியேல் 5ஆம் அதிகாரம் 20 21 நீங்கள் படித்து பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேட்டுமை அடைந்ததுனால கர்வம் கொண்டதுனால அவனை தாழ்த்தினார் என்றும் 22 23 பெல்தசார் அவன் குமாரனுக்கு தானியேல் அட்வைஸ் பண்ணுறான். உன் அப்பா இப்படியெல்லாம் பண்ணி தெரிஞ்சு மாடு மாதிரி புல்லை மேய்ச்சதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன் இருதயத்தை நீ தாழ்த்தலையேன்னு கேட்குறான்.
ஆகாப் அதே போல தான் தேவ சமூகத்தில் அவன் தாழ்த்தின போது அவனை கர்த்தர் வந்து மன்னிச்சாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து திருந்தவே கிடையாது. ஒரு மாயமான ஒரு தாழ்மை, நிரந்தரமான தாழ்மை அல்ல. என்னைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து கர்த்தருக்கு கனத்தை கொடுப்பார்கள். என்னால் நீ ரட்சிக்கப்பட்ட, என்னால் நீ அப்படியான, என்னால் ஜபத்தினால அப்படினால இப்படியான யார் கிரெடிட் எடுத்தாலும் அது அவர்களுக்குரியதல்ல. என்ன செய்யணும்? தேவனால தான் நடந்தது. சில ரதங்களை கொடுத்தோம், குதிரைகளை கொடுத்தோம், மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டவில்லை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்துறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். 6, 7, 1, 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வேஷபக்தி தேவபக்தி. 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் 13, 14, 15 வசனத்தில் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3, 4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவபக்தியின் வேஷம் என்னன்னா, சில விசுவாசிகள் பாவங்களை விடுவதற்கோ தங்களை திருத்திக் கொள்வதற்கோ விருப்பம் இருக்காது. தங்களை மாற்ற விருப்பம் இல்லாமல் சபையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். தன்னை திருத்திக் கொள்ள மாற்றிக்கொள்ள என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது. சபையை மாற்றிடுவாங்க. இப்போ சபையை மாற்றி வந்து அது அசிங்கம்னு எல்லா பக்கம் பரவிட்டதுனால இப்போ சபையை மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கட்டும், ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன செய்யணும்? சைடில் எனக்கு சில ஊழியர்கள் எனக்கு அவசியம். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஒரு ஊழியன், எனக்கு அப்பப்போ ஜெபம் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஊழியன், எனக்கு வந்து கொஞ்சம் பொழுதுபோக்காக ஏதாவது கொஞ்சம் பேசி 2 வாக்குத்தத்தங்களாக சொல்லணுன்னா அதுக்குன்னு ஒரு ஊழியன். எப்படி இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு 500, 100, 200 ரேஞ்சில் காணிக்கை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. என் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஊழியர்களை என்ன பண்ணுவேன்? நான் அப்பப்போ என் வீட்டுக்கு வர வச்சு என் சுய இச்சைக்கு ஏற்ற வண்ணமாக அவனுடைய போதனையை கேட்டுக்கொண்டு வாழ்வேன். நல்லா கவனிங்க, ஒரே மேய்ப்பன் கீழ் இல்லாத எந்த ஆடும் அயோக்கியத்தனமான ஆடு என்று வேதம் சொல்லுது. டெய்லி சாயந்தரமான என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு தானே போவீங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே தங்குறீங்க, இன்னொரு நாள் இன்னொரு வீட்டில் போய் தங்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆடும் தன் பட்டியை விட்டு மாறாது. தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை விட அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பிறகால போகாது என்று யோவான் 10ஆம் அதிகாரம் சொல்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, விழுந்து போயாச்சு, மனம் திரும்புதலும் இல்லை. இப்போது நமக்குன்னு செட்டப்பாக ஒரு ஊழியக்கார கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்காக சேவகம் பண்ண, என்னை சந்தோஷப்படுத்த, எப்படி இந்த அரசர்கள் சில களியாட்டு செய்கிற கோமாளிகளை வைத்திருப்பார்களோ, எனக்காக வித்தை காட்டுகிற சில கோமாளி ஊழியர்களை என் வாழ்க்கையில் வைத்து கொண்டு நான் சந்தோஷப்பட்டு கொள்கிறேன். நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய முடிவு பரிதாபம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை சொல்கிறார். மாயக்காரர் வேதக்காரர் போதிப்பான், கை கொள்ள மாட்டான். அதே போல் 5ஆம் வசனம் சொல்கிறார், மனுஷர் காண வேண்டும் என்று செய்வான், அவன் செய்யணும்படிலாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் தேவபக்தியின் வேஷம். 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிறது, கடைசி காலத்தில் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற மக்கள் இருப்பார்கள், அவர்களை விட்டு விலகு என்று தேவன் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் உணர்த்தப்பட்டு சொல்கிறேன், சபையே உன்னை சீர்படுத்திக்கொள். சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உன் தவறுகளை திருத்திக்கொள். 7வது காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். குற்ற மனசாட்சி இருக்கும், ஆனால் குற்றத்தை உணராத மனசாட்சியாக அது இருக்கும். என்ன இருக்கும்? குற்ற மனசாட்சி இருக்கும், ஆனால் குற்றத்தை உணராத ஒரு மனசாட்சியாக இருக்கும். அவள் மென்று தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். ஆதாமு ஏவாளுக்கும் குற்ற மனசாட்சி வந்துச்சு, ஆனால் என்ன வரலன்னா குற்றத்தை உணராத ஒரு மனசாட்சியாக அது மாறிடுச்சு. ஆதாம் சொல்கிறான், ஐயோ நான் ஆண்டவரே நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நான் சாப்பிட்டு பாவம் செஞ்சுட்டே ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அதை கொடுத்தால் நான் புசித்தேன். குற்ற மனசாட்சி இருக்கிறது நிர்வாணின்னு அறிஞ்சிட்டேன், ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற பாரு, தப்பு என் மேலே அப்படின்னு ஒத்துக்கொள்ளாம அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு என் மேலே தப்பு இல்லைப்பா, ஆனால் என்ன உண்டு?
குற்ற மனசாட்சி இருக்கு. ஆனால் குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய, நான் செய்தது தவறு என்று உணரக்கூடிய, இங்கே பாருங்க, அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தா நானும் எவ்வளோ நேரம் அடிச்சிட்டேன். அவர் ரொம்ப பேசினா, அதனால அடித்தேன். ஆமாம் அடித்தேன். ஆனால் அவர் ரொம்ப பேசினா, அப்போ ரொம்ப பேசினா அடிச்சிருவியா? அதுதான் குற்றத்தை உணராத மனசாட்சி. குற்ற மனசாட்சி இருக்கு, அடிச்சேன், குற்ற மனசாட்சி இருக்கு. ஆனால் நான் அடிச்சது தவறு அப்படின்னு உணரக்கூடிய, ஒரு குற்றத்தை உணரக்கூடிய மனசாட்சி இல்லை. நல்லா கவனித்துக்கணும். இதுதான் இன்னைக்கு பெந்தெகோஸ்தே விசுவாசியோட பிரச்சனை. சபையில் பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு குற்ற மனசாட்சி இருந்தாலும் நான் குற்றத்தை உணராத ஒரு மனதுள்ளவனாக காணப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். ரோமர் 8:16 படிங்க. எபிரேயர் 9:14 படிங்க வேகமா. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் நமக்குள்ள நம்முடைய ஆவியானவர் கூட சாட்சி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆவியானவர் இல்லைங்கிறதுனால தான் குற்ற மனசாட்சி வருகிறது. புரியுதா உங்களுக்கு? 1 யோவான் 3:21 சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்மை நியாயந்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுகிறது, எந்த மனிதனும் தன்னை முதலாவது சோதித்து அறிய கடவன். அப்ப சோதித்து அறியணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தன்னை சோதித்து அறியும், தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியும். அதான் பவுல் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழியில் நடத்தும் என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். ஆண்டவரே, ராக்காரத்தை நீ புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறேன் என்று சொல்கிறான். 31 வசனம் 1 கொரிந்தியர் 11:31 ராபோதத்துக்கு நாம சொல்ற வசனம் தான், எந்த மனுஷனும் தன்னை தானே நிதானித்து அறிய கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை நிதானித்து அறியக்கூடிய மனசு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அதை தான் இப்ப சொல்றேன். குற்ற மனசாட்சி இருக்கு, ஆனா குற்றத்தை உணரக்கூடிய நம்மை நாமே நிதானித்து அறியும் மனசாட்சி இல்லையே. ஏன் பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றார்? சத்தியம் அது. எங்கிட்ட இந்த குறை இருக்கு, ஆவியானவர் பேசினார் அப்படிங்கிறதுக்கு பதிலா எப்ப பார்த்தாலும் என்ன அப்படியே அதான் ஆறுதலா ஏதாவது 2 வார்த்தை சொல்லுவார்னு வந்தா என்ன ஒரு பிரசங்கம் பெருசா ஒன்றுனா கவனிக்கல. பிள்ளை கவனிக்காதே, நரகம் போகும்போது அப்போ நம்முடைய ஆத்துமா சொல்லும், என் போதகரின் சொல்லை கேளாமற் போனனே, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். எத்தனை பேர் எங்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்திருக்கான்னு தெரியுமா? நமக்கு தேவை இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். கர்த்தர் தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிம்சோன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்க தயப்படுத்துவர், மங்கி இருக்கிற திரியை அணையாமல் நெறிந்த நாளிலே முறியாதிருக்கிறவர். ஆகவே தான் அந்த தலைப்பு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். ஆகவே தான் தேவ பிள்ளையே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீ இழந்து விடக்கூடாது என்பதற்காக திரும்பவும் உன்னை ஆவியினால் நிறைத்து உன்னை ரெஸ்டோர் பண்ணி, உன்னை ரெனோவேஷன் பண்ணி, உன்னை புதுப்பித்து, உன்னை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்க விரும்புகிறார். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவானா? 4 பிரசங்கங்கள் என் உள்ளத்தில் அலமோதினாலும் கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் என்னை இதை விட்டு நகர விடாமல் இதை பேசும்படி சொன்னார். நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த 3வது வாரம் நல்ல ஆறுதலான வார்த்தையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் மாம்சத்தில் நான் ஆறுதலான வார்த்தையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தைகளையே பேசு என்று சொன்னார். ஆகவே என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். பாட்டின பாட்டில் கூட அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அடைக்கலமே உமது அடிமை நானே பாடல. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்று
நான் உணர்ந்து கொண்டேன். அந்த பாட்டை பாடலாமா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் பாடுவோம். பாவங்காலை பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாவங்காலை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்காலை பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாவங்காலை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆவியானவர் அறைகூவி அழைக்கிறார். இன்னைக்கு உன்னை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார், உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். புதிதும் குருமியுமான பற்களுள்ள இயந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்கோப்பாக உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தேவனே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் முழுவதுமாக நம்முடைய பாத்திரம் வைத்து சரணாகதி அடைந்து சுய திருப்தி, சுய மேன்மை, சுய ஞானம், சுயபலன் இவை எல்லாம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. அவையெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நாங்கள் நடக்க வேண்டிய தூரம் அதிகம், நாங்கள் அடைய வேண்டிய டெஸ்டினி இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கான நேரம் இதுவல்ல, திருப்தி அடைவதற்கான நேரம் இதுவல்ல. நாங்கள் இன்னும் எதையும் சாதிக்கவில்லை ராஜாவே. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறவராயிராமல் நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பாடின பாடலை போல பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை பாராதபடி எங்களை பற்றி கொண்டு சாபங்களையெல்லாம் நீக்கி சுத்த உள்ளம் தந்து இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவியினால் நிரப்பி நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில நடத்தும்படிக்கு நம்முடைய காலத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பலவீன நிமித்தம் புறக்கணியாமலும் எங்களுடைய குறைவுகள் நிமித்தம் எங்களை தள்ளிவிடாமல் இருப்பவரே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணியாமல் இருப்பவரே, தேவனுக்கு பிரியமும் மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், எங்களை உருக்கி உருமாற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய உருவத்துக்கு எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. மறுரூப சாயல் எங்களை முழட்டும், ஆவியானுடைய வல்லமை எங்களை ஆளட்டும், மாம்சம் எங்களிருந்து நீங்கட்டும், பாவத்துக்கு மாம்சம் மரித்ததாய் மாறட்டும் ஆண்டவரே. செத்த மனிதர்களாக உலகத்துக்கும் பாவத்துக்கும் நாங்கள் காணப்பட்டு தேவனுக்குள்ளே புதிய மனிதனாக உம்முடைய சாயலாய் நாங்கள் இருக்க உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு ரட்சகர் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் கதை திரும்ப வருமானம் இருப்பதாக. லேலுயா லேலுயா. சங்கீதம் 51